தமிழ்நாட்டில் உயர்கல்வியில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை 3 ஆண்டுகளில் 30% அளவுக்கு அதிகரித்துள்ளது. இதற்கு முதலமைச்சரின் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்களே காரணம் என புள்ளி விவரங்கள் மூலம் தெரியவந்துள்ளது. பள்ளிக்கல்வித்துறை தகவல்களின்படி உயர்கல்வியில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை 2021-22 கல்வியாண்டில் 45% இருந்தது. ஆனால் மறு ஆண்டே இந்த எண்ணிக்கை 69% அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் பதவியேற்றதும் செயல்படுத்திய புதுமை பெண் திட்டமே இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வியில் சேரும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டத்தை அரசு பள்ளி மாணவர்களுக்கும் விரிவுபடுத்தும் வகையில் தமிழ் புதல்வன் திட்டமும் தொடங்கப்பட்டது. இதன் காரணமாக உயர்கல்வியில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்து 2023-24 74% உயர்ந்துள்ளது. இன்னைக்கு இருக்கிற எக்கனாமிக் சிச்சுவேஷன், செயற்கை நுண்ணறிவுடைய growth எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு உயர்கல்வியை கட்டாயமாகிறது. அது மாதிரி அப்படி இருக்கும்போது நம்முடைய ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் கூட தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களோட அதிகமாக இருக்கு, ஆவரேஜோட அதிகமாக இருக்கு, லிட்ரஸி ரேஷியோ அதிகரித்து கொண்டு வருகிறது. அப்படி பார்க்கும்போது ஒரு புரட்சிகரமாக கல்வியில் நம்முடைய தமிழ்நாடு ஒரு 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 மாநிலத்தில் இந்தியாவிலே ஒரு முன்னிலை மாநிலமாக திகழ்கிறது. கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டங்கள் மட்டுமின்றி உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டமும் நல்ல பலனை கொடுத்துள்ளதாக கல்வியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இன்னைக்கு அவங்களுக்கு அந்த 7.5% இடஒதுக்கீடு, இந்த புதுமை பெண் மாதம் 1000 ரூபாய் காலேஜில் படிக்கும்போது இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு ஊக்கம் அளித்து இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல்மெண்ட் ஆகிறாங்க ஹையர் எஜுகேஷனுக்கு. இது தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நான் முதல்வன் மாதிரி ஸ்கீமில் அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டும் கேரண்டி ஆகிற மாதிரி இருக்குது. அப்படிலாம் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த வளர்ச்சி இன்னும் அசுர வேகத்தில் மேலும் உயரும் அப்படின்னு தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. 2021-22 நாடு முழுவதும் எடுக்கப்பட்ட சர்வேயில் நாட்டிலேயே அதிகபட்சமாக 47% மாணவர்கள் உயர்கல்வியில் சேரும் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. இருப்பினும் பள்ளிப்படிப்பை முடிக்கும் அனைவரும் உயர்கல்வியில் சேர்வதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு தீவிரப்படுத்தி இருப்பதாக பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.